ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பூரிக்கு சன்னா தொடக்கூடாது, சன்னாக்கு தான் பூரி. அதுக்கு சன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் 2 கப் வெள்ளை கொண்டக்கடலை ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி 6 விசில்ஸ் குக் பண்ணிடணும். அது நம்ம வாயில் கஷ்டப்பட்டு கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு அப்படியே உள்ளே சலுக்கிட்டு போகிற மாதிரி வெந்திருக்கணும். ஓகே, அதனால தான் நான் அவ்வளோ விசில் விடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி போட போகிறோம். வெங்காயம் தக்காளியெல்லாம் அப்படியே போடக்கூடாது. அக்கார்டிங் டு மை பாலிசி, வெங்காயத்தை தனியாக அடித்து பேஸ்ட்டாக பண்ணி உள்ளே போடணும். தக்காளியை தனியாக அரிஞ்சு மிக்சியில் அடித்து பேஸ்ட் பண்ணி போடணும். இதுக்கான காரணம், தக்காளி வெங்காயம் சுண்டல் கூட மிக்ஸ் ஆக மாட்டேங்கிறான், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரில. அதனால் எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு அடித்து திட்டி உள்ளே போட்டோம்னா 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி உட்காந்துருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், பார்க்குறதுக்கு சந்தோஷமாகவும் வாயில் போடுறதுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம தக்காளியையும் வெங்காயத்தையும் அரைத்து சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் நம்ம தட்டி சேர்க்க போகிறோம். தட்டினா என்ன, தட்டி தூங்க வைக்க போறியா அப்படின்னு கேட்கக்கூடாது, பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் கொஞ்சம், வேக வச்ச சுண்டல் கொஞ்சம், கொத்தமல்லி, சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கணும். இது தனியாக வச்சுருங்க, அப்புறம் தனியாக கவனிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா அரைன்னு அரைஞ்சி கன்னத்தில் பொல்லீர்னு அரைச்சிட்டு வந்துடுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பை போட்டோம். வரும் ஒரு ஸ்மெல்லு, அப்பா 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 அப்பா. அடித்த வெங்காயத்தை தண்ணி ஊற்றி கலக்கி உள்ளே ஊற்றி கலக்குன்னு கலக்கி இதைத்தான் தட்டி போடணும்னு சொன்னேன். நீங்கள் இது தூங்க வச்சுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டை போட மறந்துடாதீங்க. இப்படி இடித்து தட்டி ஏதோ ஒன்று சொல்லி உள்ளே போடுங்க. போட்டு நல்லா கிண்டி தக்காளி எடுத்து உள்ளே போட்டு கலக்குன்னு அரைச்சி உள்ளே ஊற்றி திருப்பி லொடக்குன்னு ஒரு கலக்கி ஊற்றுங்க. நார்த் இண்டியன் பீப்புளெலாம் அவங்க கொஞ்சம் தண்ணியாட்ட செய்வாங்க. அது ஒரு டேஸ்ட்டு தான், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம சவுத் இண்டியன் நல்லா பெரட்டி சாப்பிட்றதுக்கு தொக்கு மாதிரி இருக்க வேணாம். அதனால தான் நான் இந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைனா என் மண்டையில் டிங்குன்னு கொட்டுறதுக்கு உங்களுக்கு நான் பர்மிஷன் தரேன். ஓகே, தயவுசெய்து இது ஒரு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ என்னென்ன பொடி சேர்த்துருக்கேன்னா, மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம்னா ஒரு 1 ஸ்பூன் போடுவீங்க உங்கள் காரத்துக்கு ஃபேமிலிக்கு அப்படின்னா 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்க்கணும். பச்சை மிளகா இல்லைன்னா இந்த கிரேவியை செய்யாதீங்க. பிகாஸ் பச்சை மிளகா தான் இதில் மெயினான ஃப்ளேவர் கொடுக்குறவன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் கொடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் எண்ணெயில் ரொம்ப நேரம் வணக்குங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படிம்பாங்க எல்லோரும். அந்த மாதிரி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அதனால நீங்கள் ஜஸ்ட் ஒரே விசில் விட்டிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பிளேட்டிங் தான். நம்ம பண்ணுற பிளேட்டிங்கில் வீட்டில் இருக்கிற எல்லோரும் அடித்து துவைச்சதை எடுத்துகிட்டு போகணும். ஓகே, பாய்.